இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ ஒரு குறையோட பொண்ணை கொடுக்கறோன்னு நினைச்சிராதன. தங்கச்சி, அண்ணங்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நீயும் என் மாப்பிளையும் பொண்ண பத்திரமாத்து தங்கமா தான் வளர்த்திருப்பீங்க. எங்களுக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு வீட்ல பொண்ண வச்சிருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அத நாங்க யாருமே தப்பா நினைக்கல. சிவா சொன்ன மாதிரி கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிருவோம். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது பாருங்க. ரொம்ப நன்றிண்ண. நீ எதுக்குமா கையெடுத்து கும்பிட்டு நன்றி எல்லாம் சொல்ற? நீ நானும் சேர்ந்து பறக்கணும்னு எப்படி விதி இருந்துச்சோ அப்படி சுபாஷும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு விதி இருக்குமா? அதுதாமா இந்த 30 வருஷம் கழிச்சு நம்மள சேர்த்து வச்சிருக்கு. ஏப்பா, என்ன சொல்ற ராசு? ஆமா மச்சான், அத நினைச்சு நான் சந்தோஷப்படாத நாளே இல்ல. எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்றேங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலகாரம் சாப்பிட்டு காஃபி குடிங்க. ஆமாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. முன்னாடியே வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பேன். என்ன மாமா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அட நீ வேறமா, அவன் இவ்ளோ நேரம் இங்க இருந்ததே பெரிய ஆச்சரியமா. எங்க காவேரி ஏதாவது பேசினாளா? அவ எங்க மாமாவை பேச விட்டுருக்க போறா? அவதான் எல்லாம் பேசிருப்பா. என்னப்பா, என்ன சொல்ற என் மருமக? மா, காவேரி ரொம்ப பிராக்டிக்கலான பொண்ணுமா, ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணலாமே. துளசி ரொம்ப ஷார்ப்பான பொண்ணா இருக்கு. ஆமா மச்சான். பத்தியா அவ எப்படி பேர் வாங்கியிருக்கான்னு? நீயும் தான் இருக்கியே. ஏன் நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? நம்ம பேச்செல்லாம் இங்க யார் கேட்க போறா? நல்ல நாளா இந்நேரம் துளசியே பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா துளசி? ஆமாமா, வர புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்களா, நான் சொல்லல? என்னெல்லாம் டிராமா பண்றா பாரு. நம்ம சுத்த வேஸ்டடி. இவ்வளவு மாதிரி நடிப்பெல்லாம் நமக்கு வராது. வர்ற புதன்கிழமை தானம்மா. எங்களுக்கு சம்மதம் ராசு, நாங்க ரெடியா இருக்கோம். அப்ப மச்சானுக்கு சம்மதம் தான், எங்களுக்கும் சம்மதம் தான். என்ன விசாரிச்சு? ஆமாங்க, எனக்கும் சம்மதம் தான். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா, கடைசி நேரத்துல கோவிந்தா போட தான் நாம இருக்குமே. ஆமான்னு சொல்லுங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கும் சம்மதம் தான்ப்பா. சரிம்மா. தங்கச்சி, நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குமா? நிச்சயதார்த்தம் பக்கத்துல இருக்குல்ல மச்சான், அத முடிச்ச கையோட வரும். நீங்க எப்ப வேணா வரலான்னு. சரி மச்சான். சரி சரி, பலகாரம் எல்லாம் சாப்பிடுங்க. முதல்ல எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு போதுமா? சாப்பிடுறா. சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்க காவேரி இல்ல, அவளுக்கு மாமா பையனை பேசி முடிச்சிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா மேகல? ஓ அப்படியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற பண்ண போறாங்க. சரி பத்மா, இப்ப எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு ஏதாவது பயன்படுமேன்னு சொன்ன. நீங்க வேற ஏற்கனவே காவேரிக்கு தாச கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க. கடத்திட்டு எல்லாம் வேற போனீங்கல்ல, அதுக்காக சொன்ன. அதான் என் தம்பியை தூக்கி உள்ள வச்சிட்டீங்களே. மா, ஒரு நிமிஷம் போன கொடு. ஆண்டி, நான் ரம்யா பேசுறேன். அது ஒன்றும் இல்லை, நீங்க எலெக்ஷன் டைம்ல அம்மாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னோம். இது உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமான்னு பாருங்க. ஆடு அதுவா வந்து தலையை கொடுக்குது, நாம ஏன் துரத்தி விடணும்? பாத்துக்கலாம். சரி ரம்யா, எனிவே தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு ஒண்ணு இதுல ரொம்ப பெரிய ஐடியாலாம் இல்ல. சோ போனை வச்சிடுறேன்.
என்ன மேகல, ஏன் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏய், நாளைக்கு அங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுதாமே, ஆமா, நடக்க போகுது. இதை எதுக்கு என்கிட்ட சொல்லல? அது அது நான் அன்னைக்கே சொன்னேன் தானே, சீக்கிரமா நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு. ஏய், நாளைக்கு நடக்க போகுதுங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லல? நான் உடனே சொல்லணும்லாம் இல்லல்ல. நான் வேணா இப்ப வந்து உனக்கு கர்ப்பப்பையே இல்லங்கறத உன் வீட்ல உடனே சொல்லிரவா? ஐயோ, ஏன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்துறீங்க? எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு ஜனனி. இங்க சம்பந்தம் இல்லாம எதுவுமே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதை உடனே என்கிட்ட சொல்லு. இல்ல நான் இந்த விஷயத்த ஊருக்கே சொல்லிடுவேன். சரி சரி மேகல, நான் இனிமே சொல்லிடுறேன். நான் உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சாரி. அது கல்யாணம் நடக்கணும்னு பெரியவங்க நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? பசங்களுக்கு அதுல விருப்பம் இருக்க வேணாமா? சிவா விஷயத்துல சிவா ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியுமா சொல்லு? பிள்ளைங்க முன்ன பின்னதான் நினைப்பாங்கன்னு நாம தானே பேசி புரிய வைக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்மா. நீ புரியாம பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, இப்ப நாம காவேரி விஷயம் பேசதான் உட்கார்ந்துருக்கோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பழைய விஷயம்லாம்? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லா விஷயத்திலயும் தலையிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ யாரு என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? அத்த, என்ன பேசுறீங்க அத்த? அவங்கள யாருன்னு கேக்குறீங்க? ஏன் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க தான். இன்னும் சொல்ல போனா அவங்க உங்க எல்லாரையும் விட முக்கியமானவங்க. இன்னொரு தடவை அவங்கள பார்த்து யாருன்னு யாருமே கேட்காதீங்க, தயவு செஞ்சு. அதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. எப்ப பாரு ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயத்த கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. இது பாருங்க, நாளைக்கு இந்த வீட்டுல காவேரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அது ரொம்ப நல்லபடியா நடக்கணும். அதுக்கு எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. வேற எதுவும் பேசிட்டு இருக்க வேணாம். இப்படியே கிளம்பி போயிடுங்க. எனக்கு மட்டும் எந்த நியாயமும் கிடைக்காமலே இருக்கட்டும். காவேரி ஏன் இப்படி யாரோடையும் ஒட்டாம சோகமாவே இருக்கா? அவ கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசுறோம், இங்க வந்து உட்காராம தள்ளியே உட்கார்ந்துட்டு இருக்கா.